வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க உங்களுடைய ட்ரேடிங் வியூ ஐடி எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஷேர் பண்ணிங்க அப்படின்னா கஸ்டம் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங், ஒரு சூப்பரான லாஜிக் ப்ளஸ் ஸ்டாக் ட்ரேடிங், இது ரெண்டுமே வந்து ஈஸியாக ஜாலியாக பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா நான் வந்து ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். இது வந்து இன்றைக்கி வந்து நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்கோம், டீகோடிங் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் என்ன எப்படி அந்த சில பேருக்கு அது கிளாரிட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி, அது என்னங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். திருப்பி நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து கரெக்டாக இதுதானா அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக பை செல் ஸ்டாப் லாஸ் இப்படி வந்து கொடுக்கக்கூடாது ஆஸ் பர் செபி. இப்போ நம்ம அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா நாளைக்கு சேனல் பேன் பண்ணுவாங்க, என்ன வேணாலும் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அது ஆக்சுவலி லீகல் கிடையாது. ஓகேவா? ஸோ லீகலாக ஒன்று அப்படின்னா ஒரு டூல் உங்களுக்கு நான் கொடுத்தாச்சு. ஸோ அந்த டூலில் என்ட்ரி எது எக்ஸிட் எது எல்லாமே தெரியும். ரேண்டமாக ஒரு ஸ்கிரிப்ட் வருது. ஸோ அவங்கவுங்க மேனேஜ்மெண்ட் ரிஸ்க் எல்லாமே இருக்கும். ஸோ நம்மளோட ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு ஒன்று இருக்காது. ஸோ நம்ம வேறு ஒரு டைரெக்ஷனில் நம்ம போகிறோம், அவ்வளோதான், சிம்பிள். ஓகேவா? சரி, அப்படி என்னெல்லாம் இன்றைக்கி பண்ணணும் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்து ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ், வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாருக்குமே போயிருக்கும். அது என்ன அந்த மெசேஜ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதனுடைய வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் மெசேஜில் என்ன ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தேன் அப்படின்னா, இதான் வந்து வாட்ஸ்அப்பில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு கொடுத்த மெசேஜ். டுடே ஃபோக்கஸ் ஆன் சைமன்ஸ் அண்ட் ஹெவல்ஸ். ஓகேவா? ஒவ்வொன்றா பார்த்துடலாம். சைமன்ஸ் ஹெவல்ஸ் இதுதான் ஃபஸ்ட்டு மெசேஜ். இது வந்து ஆக்சுவலி இருந்தது ஃபஸ்ட்டு ஹெவல்ஸ் அண்ட் சைமன்ஸ். சரி, ஹெவல்ஸ் என்ன பண்ணியிருக்கு, சைமன்ஸ் என்ன பண்ணியிருக்கு, நம்ம என்ன பண்ணணும், இதுதான். ஓகேவா? இது வந்து கஸ்டம் சீக்வன்ஸில் வர 2 லைன். ஸோ இந்த லைன் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, ஆஸ் பர் 5 minutes சார்ட்டு இந்த ரெட் இங்கே ஒரு லைன் நீங்கள் போட்டிருக்கணும். இங்கே ஒரு லைன் போட்டிருக்கணும். இது வந்து க்ரீன் லைனாக நான் வைக்கிறேன். அதே மாதிரி ரெட் லைனை இங்கே போட்டிருக்கணும். இந்த எண்டிங், இந்த லைன் முடியுது இல்லையா, இப்படி வந்திருக்கும் உங்களுக்கு, இப்படி வரும். இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரெட்டு போடுறீங்க. இப்போது இந்த லைனை டச் பண்ணாத கேண்டில் அப்படின்னா இந்த கேண்டில் தான் டச் பண்ணாத கேண்டில், கரெக்டாக? ஸோ இந்த கேண்டிலுடைய லோவில் வந்து செல் பண்ணுறீங்க. செல் பண்ணால் இதுதான் நம்ம ஸ்டாப் லாஸ், இது நம்ம டார்கெட். 1:1 ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? இது வந்து ஹெவல்ஸில் நடந்திருக்கு. அடுத்ததாக நான் சொன்ன ஸ்கிரிப்ட் வந்து சைமன்ஸ். சிமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் SIEM இதுதான் வந்து சிமெண்ட்ஸ். சிமெண்ட்ஸில் லைன் இப்படி இருக்குது, தெரியுதா? இப்படி ஒரு லைன் வந்திருக்கும். நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, இங்கே ஒரு கோடு, இது வந்து க்ரீன் லைனு, இங்கே ஒரு கோடு, இது வந்து ரெட் லைனு, அவ்வளோதான், சிம்பிள். இந்த கோடை டச் ஆகாத கேண்டில் அப்படின்னா இந்த கேண்டிலே தான். ஸோ இங்கே வந்து நீங்கள் என்ட்ரி எடுத்துருக்கணும், இங்கே என்ட்ரி எடுத்துருக்கணும். இது நம்ம ஸ்டாப் லாஸு. ஸோ இது வந்து நம்மளுடைய டார்கெட். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து இந்த 2 ஸ்கிரிப்டையும் பண்ணியிருக்கணும், ட்ரேட் பண்ணியிருக்கணும் ஆஸ் அ ஃப்ரீ யூஸர். கூகுள் மேப் யூஸர் நான் கவர் பண்ணல, ஏன்னா இன்றைக்கி நிறையா சொல்ல வேண்டியது இருக்குது, நிறையா பண்ணியிருக்கோம் இன்றைக்கி. ஸோ கூகுள் மேப் யூஸருக்கு நான் இதை கவர் பண்ணேன்னா இட் வில் டேக் டைம். கூகுள் மேப்பு ஸ்கேல்பிங் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3 விதமான ட்ரேடரையும் என்னால் முடிக்க முடியும்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கேல்பிங் செட்டப்பு, இல்லை நார்மல் ஒரு ட்ரேட் எடுத்து ஒரு ட்ரெண்டை எடுக்கிற செட்டப்பு, 3வது செட்டப் செல்லு பை ரெண்டுலேயுமே இருக்கிறது. ஸோ அது எல்லாத்தையுமே நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் கவர் பண்ணுறேன். ஸோ கூகுள் மேப் பற்றி இன்றைக்கி நான் பேசலை. நெக்ஸ்ட்டு என்ன மெசேஜ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இன் டேஷ்போர்ட் அப்டேட்டட் எக்ஸாக்ட் ரிவர்சல் லெவல் ஃபார் இண்டெக்ஸ். இது வந்து என்னுடைய ப்ரீமியம் யூஸருக்கு நான் கொடுத்த ஒரு விஷயம். டைம் என்ன டைம் அப்படின்னு பார்த்துக்கோங்க, 8:07. ஓகேவா? இந்த மெசேஜ் வந்து இதை நான் அப்டேட் பண்ணிட்டேன். இதுதான் வந்து 8:07 டைம்.
இன்றைக்கி மார்னிங் 8:07 ரிவர்சல் அப்படின்னு சொல்லிட்டு டேஷ்போர்டில் அப்டேட் பண்ணியிருந்தேன். அது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ரிவர்சல் பேங்க் நிஃப்டி 52,055 வில் பி தி பர்ஃபெக்ட் ரிவர்சல் ஏரியா. ஓகேவா, இதுதான் வந்து மெசேஜ். இப்போது வந்து நிஃப்டி பேங்க்கை பார்த்துடலாம். நிஃப்டி பேங்க், இதுதான் நிஃப்டி பேங்க்கு. 55 அப்படிங்கிறது இதுதான் 55 எக்ஸாக்ட் ரிவர்சல். காலையிலேயே வந்து ப்ரிடிக்ட் பண்ணியாச்சு பேங்க் நிஃப்டியோடைய ரிவர்சல் இதுதான் அப்படின்னு. இது வந்து ரெண்டாவது ப்ரூஃப். அடுத்த ஒரு மிராக்கல் விஷயத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து இன்றைக்கி லைவில் வந்து நம்ம பண்ணியிருந்தோம். அது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, என்னுடைய சார்ட் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து இன்றைக்கி மார்னிங் ஓப்பனிங். அதுவும் ஓப்பனிங்கில் வந்து நான் வந்து போட்டிருந்தேன். லைனுக்கு கீழே, இந்த லைனுக்கு கீழே பியர் அட்டாக் அப்படின்னு போட்டிருந்தேன். ஸோ நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இதுதான் ஃபஸ்ட்டு கேண்டில், இது வெரி செகண்ட் கேண்டில். 1 minute கேண்டிலில் இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு. இங்கே தான் வந்து ஆப்ரேட் ஆகிருக்கும். இது வந்து சேம், இதை பொறுத்த வரைக்கும் இதே தான், சேம் ரிப்பீட் ஆகும். இது வந்து ஆக்சுவலி இங்கே நீங்கள் கடைசியில் பார்க்கணும், இங்கே முன்னால் பார்க்கக்கூடாது. இந்த கடைசியில் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து எக்ஸாக்ட் ஃபால் இருக்கும். இதை லைவில் வந்து, இதை நான் ஃபோட்டோ, பட் நான் லைவோட வீடியோ, இன்றைக்கி லைவ் வீடியோ, இன்றைக்கி ஆக்சுவலி யூடியூப்பில் லைவ் ப்ராட்காஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை இப்போ நான் வந்து காட்டுறேன். லைவாக போட்ட வீடியோ. ஓகேவா, இப்போ இந்த வீடியோவை வந்து நான் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வைக்கிறேன். ஃபுல் ஸ்க்ரீனில் ஆக்சுவலி 9:03 இது வந்து டைம். யூடியூப்பில் வந்து நான் டைமோடு வச்சுருந்தேன். ஸோ 9:03க்கு நான் வந்து லைவில் இருந்தேன். திஸ் இஸ் 7 strike கம்பைன்டு கால் ஆப்ஷன் சார்ட். இங்கே இருக்கிற சார்ட் வந்து 7 strike வந்து கம்பைன் ஆன ஒரு ஆப்ஷன் சார்ட். பிலோ திஸ் லைன் பேங்க் நிஃப்டி பியர் அட்டாக். இங்கே ஒரு லைன் வரும், அந்த லைனுக்கு கீழே பியர் அட்டாக் அப்படிங்கிறத வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். எக்ஸாக்டாக மணி 9:07 லாஸ்ட் இந்த ரைட் சைடில் இருக்கிறது தான் வந்து லைவ் தான் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா, இப்போ கொஞ்சமாக ஃபார்வர்ட் பண்ணுறேன். இந்த கேண்டில் ஓடுது தெரியுதுங்களா? இது வந்து டிக்கு வந்துட்டு இருக்கு. இப்போ தெரியுதா? இப்போ இந்த இடம் வந்துட்டு இருக்கிறதெல்லாம் டிக்கு. எக்ஸாக்டாக இந்த லைனை தொட்ட மாதிரி இப்படி நிற்குது தெரியுதா? இது வந்து டிக்கு. ஸோ இது என்ன கன்ஃபர்மேஷன் கொடுக்குது அப்படின்னா, இந்த லைனுக்கு கீழே நான் வந்து ஸ்ட்ராங்காக ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு இண்டிகேட் பண்ணுது. இந்த லைனுக்கு கீழே ஸ்ட்ராங்காக நான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கேன் அப்படின்னு இண்டிகேட் பண்ணுது. நான் அப்படியே பாருங்கள், இப்போ வந்து கேண்டில் வந்துடுச்சு. இது வந்து கேண்டில். இப்போ இந்த கேண்டில்லையும் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இது 1 2 1 2 இது வந்து இதே மாதிரி கேண்டில் தான் இங்கே வந்து மிரராக ரெப்ளிகா ஆகும். ஓகேவா, இது வந்து என்னுடைய ஓன் சர்வர். ஓகேங்களா, என்னுடைய ஓன் சர்வர். உங்களுடைய சார்ட் நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அதே சார்ட்டு தான். பட் இதில் சின்ன சின்ன இந்த மிரர் கேண்டில் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஒரு லாஜிக், நான் அதெல்லாமே எனக்கு சொல்லலை. நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த லைனுக்கு கீழே ப்ரைஸ் ட்ரேட் ஆகுதா, சிவப்பு கேண்டில் வருதா, சிவப்பு கேண்டிலுக்கு கீழே ட்ரேட் ஆகுதா, இவ்வளோ தான் நம்ம பார்க்க வேண்டியது, வேறு எதுவுமே கிடையாது. ஒரு ரெட் கேண்டிலுக்கு கீழே ட்ரேட் ஆக ஆரம்பிக்கிறான் அப்படின்னாலே இந்த லைனுக்கு கீழே வந்து பியர் அட்டாக் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறது தான் அதோடைய மீனிங். ஓகேவா, நான் இது ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா, புதுசாக வரவங்களுக்கு திருப்பி இதனால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இதெல்லாம் என்னுடைய ஓன் சர்வர். ஓகேவா, இது நான் முடிஞ்ச அளவுக்கு நான் எப்போது இந்த மாதிரி யூடியூப்பில் வந்து நான் ப்ராட்காஸ்ட் பண்ணுவேன். அப்படி ப்ராட்காஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து இந்த கேண்டிலே இண்டிகேட் பண்ணிடுச்சு. இங்கே தான் எக்ஸாக்ட் பாயிண்ட்டை வச்சு எடுக்கிறான். அப்போ வந்து இது வந்து பியர் அட்டாக்கு ரெடி ஆகிடுச்சு அப்படிங்கிறது தான் மீனிங். இப்போ இங்கேருந்து இந்த 2 கேண்டில், கடைசி கேண்டில் மட்டும் பாருங்கள். இது ஃபஸ்ட்டு கேண்டில், இது செகண்ட் கேண்டில். இங்கே வரதெல்லாம் ரிப்பீட், இதோடைய ரிப்பீட். ஏன் ரிப்பீட் ஆகுது அப்படின்னு நீங்கள் மேபி கேட்கலாம். அதுக்கெல்லாம் நிறைய டெக்னிக்கல் ரீசன் நான் வச்சுருக்கேன். ஓகேவா, முன்னால் இருக்கிறத கம்பேர் பண்ணி பின்னாலவா, முன்னால் இருக்கிறத கம்பேர் பண்ணி பின்னாலவா அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்லாம் வச்சுருக்கேன். ஸோ நம்ம கான்செப்டில் டெப்த்தாக போக வேண்டாம். நமக்கு தெரிஞ்சது இது எப்படி ரீட் பண்ணுறது, அவ்வளோதான், சிம்பிள். ஸோ கொஞ்சமாக நான் ஓட்டுறேன். 9:18 இங்கேயும் பாருங்கள், இந்த கேண்டிலுக்கு கீழே ட்ரேட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இது கம்ப்ளீட்டாக திஸ் இஸ் இண்டிகேட்டிங் பியர் அட்டாக்.
மார்க்கெட் ஃபுல் ஆஃப் பியர் அட்டாக். இதுதான் வந்து ஓப்பனிங்கில் நடந்த அந்த பியர் அட்டாக்கோடைய சிச்சுவேஷன். ஓகேவா, இது வந்து இப்படித்தான் வந்து இது ட்ரேட் ஆகும். ஏன் வந்து இது இப்படி ட்ரேட் ஆகுது, ஏன் பியர் அட்டாக்ல இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது 7 ஸ்ட்ரைக்கை வந்து நம்ம கம்பைன் பண்ணியிருக்கோம். அட்டி மணி, இந்தி மணி, டீப் இந்தி மணி எல்லாத்தையும் கம்பைன் பண்ணால இந்த சார்ட் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். ஓகேவா, பட் நமக்கு தேவை என்னென்னா, நான் சொல்லியிருக்கிறது இங்கே என்ன அப்படின்னா, பிலோ திஸ் லைன் பேங்க் நிஃப்டி பியர் அட்டாக், இந்த லைனுக்கு கீழே பியர் அட்டாக் வருவான், அவ்வளோதான் சிம்பிள். அந்த அட்டாக் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, ஒன்றுமே இல்லை. ஒரு ரெட் கேண்டிலுக்கு கீழே ட்ரேட் ஆச்சுன்னா இப்படியே கீழே வந்துடும். இதே டைமில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, சேம் உங்களுடைய சார்ட்லையும் போய் பார்க்கலாம். இப்போ இந்த சார்ட்டை பார்த்து இவ்வளோ கஷ்டப்படணும்லாம் தேவையில்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஓப்பன் ஆயிருக்கா, இந்த டைம் 9:17க்கு நீங்கள் போய் உங்கள் சார்ட்டை பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஒரு க்ரீன் கேண்டில், ஒரு ரெட் கேண்டில் இருக்கும். பார்க்கலாமா, இங்கே பாருங்கள் 9:17க்கு நான் இதை அப்படியே வச்சிட்றேன். வச்சுட்டு இந்த வீடியோவை அப்படியே இருக்கட்டும். பேங்க் நிஃப்டி தானே, இப்போ பேங்க் நிஃப்டி வந்து என்ன ஓப்பனில் இருந்துச்சு, பேங்க் நிஃப்டி வந்து 52,000 ஆப்ஷன் நான் போகிறேன். பேங்க் நிஃப்டியை கிளிக் பண்ணுறேன், 52,000 ஆப்ஷன் போகிறேன், கால் ஆப்ஷன் வைக்கிறேன். ஏன்னா அது வந்து எல்லா ஆப்ஷனையும் சேர்ந்தது. கால் ஆப்ஷனில் 52,000 9:17க்கு இது அப்படியே நான் 1 மினிட் வைக்கிறேன். இந்த 1 மினிட் வச்சேன்னா இங்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 9:17 பாருங்கள், அதே தான், சேம் டிக்டோ தெரியுதா. ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் கேண்டில், செகண்டு வந்து ரெட் கேண்டில், இந்த 2 தான் வந்து இதில் நடந்திருக்கும். இதை நான் அப்படி மேக்ஸிமைஸ் பண்ணுறேன், தெரியும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு க்ரீன் கேண்டில், செகண்டு ரெட் கேண்டில், புரியுதா. ஸோ இதை பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலன்னா உங்கள் ஆப்ஷனையும் பார்த்துக்கலாம். பட் இந்த லைன் தான் மெயின். ஆப்ஷனில் லைன் போட முடியாது, ஏன்னா இது வந்து ஒரு ஆப்ஷன், நான் காட்டுறது காம்பினேஷன் ஆஃப் ஆப்ஷன். ஓகேவா, ஸோ இங்கிருந்து இங்கேயே வந்து இன்றைக்கி மார்னிங் வந்து பியர் அட்டாக் ஆவான் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக இருந்துச்சு. ஸோ அதை தான் வந்து நான் வந்து இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம வீக்லி ட்வைஸ் த்ரைஸ் பண்ணலாம். ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.